சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம் ஹalleluya. சரி, இது எத்தனாவது நாள் விபிஎஸ்? எத்தனாவது நாள்? ஆமா, நேத்திக்கு வந்தவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். வெரி குட். சரி, இன்னைக்கு புதுசா வந்தவங்க யாரெல்லாம் கை தூக்குங்க? ஓகே, வெரி குட். இருக்கிறீங்களே, நல்லா கை தட்டலாமா பிள்ளைங்களுக்கு? நல்லா கை தட்டுங்க பார்ப்போம் புதுசாக வந்த பிள்ளைங்களுக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, வெரி குட். நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? தோசை. வேற என்னம்மா? சேமியா. பூரி. அடுத்தது தோசையும் கறி குழம்பும். என்ன கறி? வேண்டாம். சரி, அடுத்தது வேற என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? பூரி, தோசை, பொங்கல். இதெல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லை நீங்களா கொடுக்குற மெனுவா? சாப்பிட்டீங்களா? சரி சரி சரி. ஆண்டி ஒன்றுமே சாப்பிடலையே. ஆண்டிக்கு யாராவது எதாவது எடுத்துட்டு வந்தீங்களா? இல்லையா? சிச்சோ, ஆண்டிக்கு எடுத்துட்டு வர மாட்டீங்களா? ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்களா? சரிம்மா சரி. ஃபோன் பண்ணால் பாலின் வீட்டிலேருந்து எனக்கு வரும், ஃபோன் பண்ணலன்னா வராது. சரி, ஓகே. சரி, எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க. சாப்பிடாம யாராவது வந்திருக்கீங்களா? நீங்கள்லாம் இப்போ ஃபாஸ்டிங்கில் வந்திருக்கீங்க. வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு வரும்போது நல்லா சாப்பிட்டுட்டு வரணும், சரியா? சரி, சீக்கிரம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருவோம். சரி, ஓகே. நம்ம இப்போ ஜெபிச்சு ஆரம்பிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதனால் எல்லாரும் எல்லாம் எழுந்து நில்லுங்க. எழுந்து நில்லுங்க. யாரையும் மற்றவங்களும் இடிக்கக்கூடாது. எல்லாம் எழுந்து நில்லுங்க. நம்ம மத்தியில் இருக்கிற ரூத் ஆண்டி வந்து இப்போ ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிச்சு இந்த விபிஎஸ் செகண்ட் டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்ணை மூடணும். யாரும் அங்கேயும் பேசக்கூடாது. ஜெபம்னாலே பயபக்தியாக இருக்கணும். எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். சீக்கிரம். நல்ல பிள்ளைங்கம்மா, சொன்னோன்னு கீழ்ப்படுறீங்க. ரூத் ஆண்டி வாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்க நன்றி செலுத்துகிறோம். மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மெய் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, இந்த வேலையில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிட தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த கூட்டத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வரவேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாருங்கப்பா கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். மேக ஸ்தம்பங்களை அனுப்புங்க. வெயிலெல்லாம் குறைந்து போக கிருபை தாருங்கப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக அப்பா. ஒவ்வொரு பிள்ளைக்கும் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இங்கே கேட்கிற பாடல்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், வசனங்கள், கதைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஞாபகமாய் இருக்க நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை கேட்டு பிள்ளைகள் அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தாவே. வந்திருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு டீச்சர்ஸ்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. விசேஷித்த ஞானத்தினால் கர்த்தாவே சகோதரிகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் சொல்லுகிற ஆண்டவரே கதைகள், பாடல்கள், கர்த்தாவே வசனங்கள் எல்லாவற்றையும் ஞானமாய் சொல்லத்தக்க அப்பா உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வரவேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாருங்க ஆண்டவரே. இதுக்கு அநேக தேவைகள் உண்டு. தேவைகள் எல்லாம் தேவன் சந்தித்து ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்வீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்ஸ் ஆண்டி. சரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, அப்படியே உட்காருங்க பார்ப்போம். சீக்கிரியா பக்கத்தில் இடிக்காம அழகு பிள்ளைங்களா. எனக்கு ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைங்களா இருக்க போறீங்க. அப்படி தானே? அப்படி தானே? கீழ்ப்படுவீங்க தானே? வெரி குட். நல்ல பிள்ளைங்களா இருக்க போறீங்க தானே? வெரி குட். சரி சரி. முதல் பாட்டு, நேற்று பாடின பாட்டு முதல் பாடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடிடலாமா? என்ன பாட்டு நேற்று கற்றுக்கிட்டீங்க? என்னம்மா? ஆண்டிக்கு கேட்கலையே.
பாடுங்க, ஒரு தடவை பாடுங்க. அட பாடுங்க. வெறும் டக்கரு டக்கரு டான்றீங்க, அவ்வளோதான். பாட்டு எங்க ஆண்டிக்கு கேட்கல, சத்தமா பாடுங்க. மியூசிக் போட்டால் தான் பாடுவீங்களா? ஓ, இல்லைன்னா பாட்டு வராது. டேய் சரி, டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க வாங்கம்மா, பாடுற பிள்ளைங்க வாங்க. நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். கேட்டு பாரு நல்ல கதைகளை, வந்து பாரு நீ வந்து பாரு, கேட்டு பாரு நல்ல கதைகளை, படித்து பாரு வேத வசனத்தையே, தந்து பாரு உன் இதயத்தையே, படித்து பாரு வேத வசனத்தையே, தந்து பாரு உன் இதயத்தையே, தந்து பாரு உன் இயேசுவிடமே. சூப்பர், அழகா ஆடினாங்களா அக்கா? 2 அக்காமாரும் அழகா ஆடினாங்களா? ஆன்னு வாயை பார்த்துட்டு இருக்கீங்க. யாரும் பாடலை, யாரும் கை தட்டல. மணி நிறுத்துடா, பாடுறப்ப தட்ட மாட்டான். சரியா? திருப்பி என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? வாய் பார்க்க போறது இல்ல, டான்ஸ் ஆட போறோம். எல்லாம் எழுப்பி நில்லு. சத்தமா வந்து பாரு, கேட்டு பாரு நல்ல கதைகளை, வந்து பாரு நீ வந்து பாரு, கேட்டு பாரு நல்ல கதைகளை, படித்து பாரு வேத வசனத்தையே, தந்து பாரு உன் இதயத்தையே, படித்து பாரு வேத வசனத்தையே, தந்து பாரு உன் இதயத்தையே, தந்து பாரு உன் இயேசுவிடமே. சரி, இதுல பிகினர் ஏல இருந்து ஒரு 3 பிள்ளைங்க வாங்க பாப்போம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நல்லா நீங்க கை தட்டணும். நல்லா நல்லா. See
வந்து பாரு கேட்டு பாரு நல்ல கதைகளையே படித்து பாரு வேத வசனத்தையே தந்து பாரு உன் இதயத்தையே படித்து பாரு வேத வசனத்தையே தந்து பாரு உன் இதயத்தையே தந்து பாரு உன் இயேசுவிடமே டகரு 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 டாப்பு டகருடா உன் வாழ்க்கையெல்லாம் இனிமேலே டாப்பு டகருடா டகரு 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 டாப்பு டகருடா உன் வாழ்க்கையெல்லாம் இனிமேலே டாப்பு டகருடா டகரு டகருடா டாப்பு டகருடா டகரு 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 டாப்பு டகருடா டகரு டகருடா டாப்பு டகருடா டகரு 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 டாப்பு டகருடா. எல்லா பிகினர் டீச்சர்ஸ்க்கும் தேங்க்யூ காட் bless யூ ஆல். எல்லா குட்டீஸ்க்கும் தேங்க்யூ. அடுத்தது பிரைமரி டீச்சர்ஸை கூப்பிடலாமா? பிரைமரி டீச்சர்ஸ் யாரெல்லாம்? பிரைமரி ஏ யாரு? கடகடன்னு சொல்லுங்க பார்ப்போம். வளர்மதி சிஸ்டர். அடுத்தது யாரு? பூஜா. அடுத்தது இன்னும் ஒரு டீச்சர் யாரு? ஸ்டெல்லாக்கா. ஓடியாங்க ஓடியாங்க. Twinkle twinkle little star இயேசப்பாவின் சூப்பர் ஸ்டார் மினு மினு என மினு மினு என மின்னுறோமே. Hey twinkle twinkle little star இயேசப்பாவின் சூப்பர் ஸ்டார் மினு மினு என மினு மினு என மின்னுறோமே. 5 ஸ்டார் விட ரொம்ப இனிமையானவர், ஷூட்டிங் ஸ்டார் விட ரொம்ப உறுதியானவர். 5 ஸ்டார் விட ரொம்ப இனிமையானவர், ஷூட்டிங் ஸ்டார் விட ரொம்ப உறுதியானவர். மார்னிங் ஸ்டார் விட ரொம்ப பிரைட்டானவர். ஸ்டார் ஃபிஷ் போல அவரை ஒட்டிக்கிட்டா குட்டி ஸ்டார் பெரிய ஸ்டார மாற்றிடுவா. ஸ்டார் ஃபிஷ் போல அவரை ஒட்டிக்கிட்டா குட்டி ஸ்டார பெரிய ஸ்டார மாற்றிடுவா. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் இயேசப்பாவின் சூப்பர் ஸ்டார் மினு மினு என மினு மினு என மின்னுறோமே. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் இயேசப்பாவின் சூப்பர் ஸ்டார் மினு மினு என மினு மினு என மின்னுறோமே. சூப்பர். நல்லா கை தட்டலாமா? நல்லா இருந்துச்சா இல்லையா? அழகா ஆடினாங்கல்ல எல்லா குட்டீஸும். அழகா ஆடினீங்க. தேங்க்யூ காட் bless யூ ஆல். தேங்க்யூ டீச்சர்ஸ். காட் bless யூ ஆல். போய் உட்காருங்க பார்ப்போம். சரி, புது பாட்டுக்கு நேரா போலாமா? புது பாட்டு கத்துக்கலாமா? அதுக்கு முன்னால ஒரு 2 minutes நேற்று ஆக்சுவலா உட்காருங்க, சீக்கிரம் உட்காருங்க. இந்த வருஷத்துடைய தீம் என்னது நமக்கு? 5G கிரைஸ்ட் ஜெனரேஷன். சத்தமா சொல்லுங்க. வெரி குட். அதுல 5 டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னெல்லாம்? கனெக்ட் த்ரூ, சத்தமா சொல்லணும் ஆண்டிக்கு. கனெக்ட் த்ரூ பிரேயர். அடுத்தது கனெக்ட் வித் பைபிள். அடுத்தது என்னது? கனெக்ட் வித் பேரண்ட்ஸ். அடுத்தது கனெக்ட் வித் சர்ச். அடுத்தது கனெக்ட் வித் கிரைஸ்ட். யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ண போறீங்க? உண்மையா பண்ணுவீங்களா? வெரி குட். அதுல கனெக்ட் வித் சர்ச்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தியா? இது இந்த VBSஓட இது முடிஞ்சிடக்கூடாது. தொடர்ந்து என்ன பண்ணணும்? நீங்கள் சர்ச்சில் நடக்கிற சண்டே ஸ்கூலாக இருக்கட்டும், சர்ச்சில் நடக்கிற சண்டே சர்வீஸாக இருக்கட்டும், மற்ற சர்வீஸ் எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும்? சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணணும்? சபையோடு இணைஞ்சு நீங்கள் வளரணும். ஓகேவா? பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? வெரி குட். நல்ல பிள்ளைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? கனெக்ட் த்ரூ. கனெக்ட் த்ரூ. ஆமா, ஒரு 2 minutes. நேத்து என்ன ஆண்டி சொல்லி கொடுத்தாங்க? அந்த டாபிக் யார் பேசினாங்க? யார் சொன்னது? ஹரிஷ். வெரி குட். கைத்தட்டுங்க பாப்போம் ஹரிஷ்க்கு. கிறிஸ்டி ஆண்டி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ கிறிஸ்டி ஆண்டி வந்து ஒரு 2 minutes அதை குறித்து உங்களுக்கு ஒரு பேசுவாங்க. சீக்கிரம் கைத்தட்டுங்க பாப்போம் ஆண்டிக்கு. சரி, ஆண்டி நேற்று என்ன டாபிக் சொல்லி கொடுத்தா தெரியுமா? தெரியாதா? பின்னாடி இருக்கிற பாய்ஸுக்கு தெரியாதா? நீங்களே தலையில் கொட்டு வச்சுக்கோங்க. தெரியாதுன்னு சொன்னீங்களே, தெரியுமா தெரியாதா? தெரியும். ப்ரேயர் பற்றி தான் நான் ஆண்டி சொல்லி கொடுத்தேன். ஏசப்பா ஜபத்தின் மூலிமா ஏசப்பா கூட நம்ம கனெக்டடாக இருக்க முடியும்னு சொல்லி கொடுத்தேன். சரி, யாரை பற்றி பார்த்தோம்?
தானியேலை பற்றி பார்த்தோம். தானியேல் அண்ணா என்ன பண்ணாங்க, ஏசப்பா கூட கனெக்டட்லேயே இருந்தாங்க. சரிங்களா? சரி, அவங்களுக்கு என்னென்னலாம் வந்துச்சு, சோதனை வந்துச்சு இல்லையா? அசிங்க கபியில் போட்டாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணதுனால சிங்கங்களை கடிச்சுதா? அவரை சிங்கம் கடிச்சுதா இல்லையா? இல்லையா? ஏம்மா சிங்கம் கடிக்கல? வெரி குட், எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர். ஆமா, அவர் ஜெபம் பண்ணதுனால சிங்கங்கள் அவரை கடிக்கல. ஸோ நீங்க யாரெல்லாம் நைட்டு ஜெபம் பண்ணீங்க, ப்ரேயர் பண்ணீங்க? ஃபேமிலியா ப்ரேயர் பண்ணீங்களா? தனியா பண்ணீங்களா? பண்ணலையா? சரி, இனிமே பண்ணணும். சரிங்களா? ஏசப்பாவை நோக்கி அட்லீஸ்ட் எங்கன்னா போகும்போதுனாச்சும் நீங்க என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். சரிங்களா? பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? அம்மா அப்பாக்காக ப்ரேயர் பண்ணணும், உங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். சரிங்களா? சரி, அந்த அண்ணா எப்படி ஜெபம் பண்ணாங்க? இடைவிடாமல் ஜெபம் பண்ணாங்களா? 3 வேளையும் ஜெபம் பண்ணாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? சோதனை வந்தாலும் அவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. இந்த 3 ஜெபத்தையும் யார் பண்ணினது? தானியேல் அண்ணன் பண்ணாங்க. சரிங்களா? நீங்களும் என்ன பண்ணணும், சோதனை வந்தாலும் ஜெபம் பண்ணோம், சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். சரிங்களா? சரி, இன்னைக்கு 2வது தலைப்பு குறித்து நம்ம ஒரு 2 நிமிஷம் பார்க்க போறோம். இன்னைக்கு கனெக்ட் வித், சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு உள்ள டாபிக் என்னது? கனெக்ட் வித். ஆமா, யார் பேச போறது கனெக்ட் வித் பைபிளை பத்தி? எந்த டீச்சர்? நீங்க கெஸ் பண்ணுங்க. அக்கா யார் பேச போறாங்க? எந்த டீச்சர் பேச போறாங்க தெரியுமா? அக்கா கை தூக்கிட்டாங்க. சரி, சாண்டினா அக்கா கை தட்டுங்க பாப்போம். நல்ல கை தட்டுங்க சாண்டினா அக்காக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய்னா என்ன சொல்லணும்? ஹலோ ஹலோ. சூப்பர். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? கனெக்ட் வித் ப்ரேயர். அப்போ இன்னைக்கு நம்ம 2வது நாள் என்ன பார்க்க போகிறோம்னா கனெக்ட் வித் பைபிள். நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தோடு எப்படி இணைந்து இருக்கணுன்றத அனுதினமும் வேதத்தை வாசித்து ஏசப்பாவோடு நீங்கள் ஒரு கனெக்டில் இருக்கணும். சரிங்களா? ஜெபம்னா எப்படி? உங்களுக்கு தேவையானதை ஏசப்பா கிட்ட கேட்பீங்க. கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அது போல தான். ஆனால் ஆண்டவர் உங்களோட பேசணும்னா எதன் மூலமாக பேசுவார் ஏசப்பா? எது மூலமாக பேசுவார்னா வேதாகமத்தின் மூலமாக தான் உங்களோட பேசுவார். ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக தான் ஏசப்பா பேசுவார். ஏன்னா நீங்கள் ஜெபத்தின் மூலமாக ஏசப்பாவோட பேசுகிறீங்கல்ல, அப்போ பதில் ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கணும்ல. பதில் கொடுக்கணுன்னா எதுலேருந்து கொடுப்பாங்க ஏசப்பா? ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக தான் ஆண்டவர் பதில் கொடுப்பாங்க. இந்த பைபிள் ஆனது சுமார் 1500 ஆண்டுகளுக்கு காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானோருடைய ஏவுதலினால தான் என்னாச்சு, பைபிள் எழுதப்பட்டது. எத்தனைனா வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள், மேய்ப்பர்கள், மீனவர்கள், மருத்துவர்களால் தான் யார் இந்த பைபிள் என்ன பண்ணுச்சு, எழுதப்பட்டது. அவங்க எப்படி எழுதுனாங்கன்னா பரிசுத்த ஆவியானோருடைய தூண்டுதலினால தான் இந்த பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டது. எத்தனை பேரை கூட எழுதப்பட்டதுன்னா 40 பேரை கொண்டு இந்த வேத புஸ்தகம் என்ன பண்ணிருக்கு, எழுதப்பட்டு இருக்கிறது. மோசே பழைய ஏற்பாடை என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அது போல் புதிய ஏற்பாடை யோவான், பவுல், பேதுரு இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதுபோல் வேதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையோடு ஒன்றிணைந்த ஒருத்தரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் யாரு தான்? பவுல். பவுல் அங்கிளை தெரியுமா எல்லாருக்கும்? பவுலை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம். பவுல் என்ற அங்கிள் ஊர் ஊராக, அதாவது நாடு நாடாக சென்று ஒரு ஊர்லேயும் அவர் என்ன பண்ணார், ஆண்டவருடைய வேதாகமத்தை எடுத்து அதுள்ள வசனங்களை அநேகருக்கு என்ன பண்ணார், ஏசப்பாவை பற்றி சொன்னாங்க. ஆண்டவருடைய வேதம் தான் உண்மை, அதில் இருக்கிற வார்த்தை தான் உண்மைன்னு என்ன பண்ணாங்க, பவுல் அங்கிள் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணாங்க. அது போல தான் அவர் போன ஊர் தான் என்ன ஊர், மக்கெதோனியா. அங்கே இருக்கிற அந்த நாட்டில் சின்ன சின்ன ஊர் இருக்கும்ல, அதுதான் தெசலோனிக்கா பட்டணம், பேரேயா பட்டணம். ஓகேவா? தெசலோனிக்கா பட்டணத்தை காட்டிலும் பேரேயா பட்டணம் என்னவா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு குணசாலி உள்ள மனிதர்களாகவும் நல்லவங்க
அதாவது அதை ஏன் அவங்கள நல்ல குணசாலிகன்னு சொல்லணும்னா, அவங்க அனுதினமும் வேதத்தை படிக்கிறவர்களாயும் தியானிக்கிறவர்களாயும் இருப்பாங்க. ஏன்னா பவுல் போய் அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு அந்த ஜனங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அனுதினமும் வேதத்தை எடுத்து படிப்பாங்க. அந்த வசனத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஏசப்பா இந்த நாளில் எங்களோடு இந்த வசனம் பேசுனீங்க, அதை நாங்கள் நம்புகிறோம், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரோடு ஒரு கனெக்டில் இருந்தாங்க. என்ன கனெக்டில்? பைபிள், அதாவது ஆண்டவருடைய வார்த்தை என்ற கனெக்டில் என்ன பண்ணாங்க? வேற பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அப்படியா தேவனோடு ஒரு கனெக்டில் இருந்தாங்க. ஏசப்பா அவங்களை குறித்து ஒரு ஓமையை சொல்லியிருக்காங்க. கற்பாறையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு இவர்கள் என்ன பண்ணியிருக்கேன்? ஒப்பிட்டிருக்கேன். ஏன்னா கற்பாறையின் மேல் கட்டின வீடு என்னவா இருக்கும்? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. அது பெரும் வெள்ளம் வந்தாலும் பெரும் காற்று அடித்தாலும் என்ன பண்ணாது? எந்த பிசாசுனால எந்த சோதனை வந்தாலும் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? நம்ம வசனத்தை கொண்டு ஜெயிக்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, வேதத்தையே படிக்காமல் இருக்கிறாங்கல்ல. நீங்களாம் வேதம் படிச்சீங்களா? இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு காலையில வேதம் படிச்சீங்க? யாரெல்லாம் படிச்சீங்க? பொய் சொல்லாமல் சொல்லணும், உண்மையை சொல்லணும். யாரெல்லாம் படிச்சீங்க? கொஞ்சம் பேர் தான் படிச்சிருக்கீங்க. ஆனால் இனிமே என்ன பண்ணணும்? வேத வசனத்தோடு நீங்கள் எப்போவுமே கனெக்டடாக தான் இருக்கணும். சரிங்களா? அதுபோல் ஆண்டவர் அந்த ஊமையை சொல்கிறார் அந்த ஜனங்களை குறித்து. இவங்க கற்பாறையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு இவங்கெல்லாம் ஒப்பிடுவாங்க. ஏன்னா பெருங்காற்று வந்தாலும் பெரும் வெள்ளம் வந்தாலும் பிசாசுனால எந்த சோதனை வந்தாலும் அதை எல்லாவற்றையும் யார் மேற்கொள்ளுவாங்க? வசனத்தை படிக்கிறவங்க அதை மேற்கொள்ளுவாங்க. ஆனால் ஆண்டவரோட வேதத்தில் கனெக்ட் இல்லாமல் இருக்கிறவங்க என்ன ஆகும்? மணலின் மேலே கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மணல் மேலே கட்டின வீடு எப்படி இருக்கும்? ஒரு பெரும் வெள்ளம் வந்தால் என்ன ஆகிடும்? இடிஞ்சு போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அதுபோல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. சரிங்களா? வசனம் கூட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். சரிங்களா? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 1-2 சொல்லுகிற, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிம்மலாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்ட்டு ஏசப்பா எழுதியிருக்காங்கல்ல வேதத்தில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இனிமே இரவும் பகலும் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கணும். ஜபம் பண்ணுறதும் முக்கியம். அதே டைம் என்ன பண்ணணும்? நீங்கள் பைபிளும் வாசிக்கணும். காலைல எழுந்த உடனே என்ன பண்ணணும்? இப்போ எல்லாருக்கும் சம்மர் லீவ் விட்டுருக்காங்கல்ல, லீவ் தானே விட்டுருக்காங்க. என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் ஃபோனோட கனெக்ஷனில் இருக்கக்கூடாது. ஃபோனில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப், அந்த ஃபேஸ்புக், அந்த புக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? தவிர்க்கணும். சரிங்களா? ஏசப்பா என்ற புக்கை நீங்கள் என்ன பண்ணணும்? எடுத்து வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்கணும். நீதிமொழிகளெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அதில் நிறைய ஞானத்தை குறித்து ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க? பேசியிருக்காங்க. நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? உங்களுக்கு ஞானம் வேணும்ல. அப்போ ஞானம் வேணும்னா நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க? ஏசப்பா கிட்ட கேட்டால் மட்டும்தான் கொடுப்பார். யாக்கோபு 1:5 சொல்லியிருக்காங்கல்ல, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் அவன் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கு ஏசப்பா. அப்போ அது எதனால் கிடைக்கும்? நீங்கள் வேதத்தை வாசித்தா மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ யாக்கோபு 1:5 கீழே 6வது வசனம் சொல்லுது, அது எப்படி கேட்கணும்னா விசுவாசத்தோடு கேட்கணும். எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஏசப்பா உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்களே, நீங்கள் என்ன கீழ்ப்படுதலும் உங்களுக்கு ஒன்று வேணும். சரிங்களா? நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கீழ்ப்படுவீங்க? ஃபஸ்ட்டு யாருக்கு கீழ்ப்படுவீங்க? ஏசப்பாக்கு கீழ்ப்படியணும். அடுத்தது உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியணும். சபைக்கு போகிற மாதிரி இருந்தால் நம்மளுடைய போதர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் ரொம்ப என்னது? முக்கியமான ஒன்று. அந்த கீழ்ப்படிதலை பற்றியும் ஆண்டவருடைய வேதத்தில் சொல்லியிருக்கு. சரிங்களா? பயப்படாதிருங்களும் சொல்லியிருக்காரு ஏசப்பா. எல்லாவற்றையும் எதில் சொல்லியிருக்கிறாரு? வேதத்தில் இருக்குது. அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். ஸோ கனெக்ட் வித் பைபிள். எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையோடு நீங்கள் என்ன பண்ணணும்? கனெக்டாக இருக்கணும். சரிங்களா? பைபிள் படிப்பீங்களா? இனிமேட்டு படிப்பீங்களா? படிப்பேன்றவங்களாம் கை தூக்குங்க.
இனிமே நான் பைபிள் வாசிப்பேங்க்கா. இரவும் பகலும் என்ன பண்ணணும்? ஆண்டவரோட வேதத்தை வாசித்து ஆண்டவரோடு கனெக்ஷனில் இருக்கணும். இனிமேல் ஃபோன்லாம் பார்ப்பீங்களா? ஃபோன் பார்க்கக்கூடாது. அதில் இருக்கிற எந்த வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ எதுவுமே பார்க்கக்கூடாது, சரிங்களா? எந்த புக்கை பார்க்கணும்? ஆண்டவருடைய வேதாகம புத்தகத்தை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? எடுத்து வாசிக்கணும். அந்த லீவு டைமில் நாட்களை வீணடிக்கக்கூடாது, சரிங்களா? வீணடிப்பீங்களா? வீண் பண்ணக்கூடாது. நேற்று சொன்னபடி கனெக்ட் வித் ப்ரேயர், ஆண்டவரோடு ஜெபத்தில் நம்ம இணைந்திருக்கணும். ஆண்டவரோடு வேதாக கை தூக்கி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கனெக்ட் வித் பைபிள். உங்களுக்காக அக்கா வந்து சின்னதாக ஒரு பைபிள் மாதிரி செஞ்சு கொண்டு வந்தேன். ஓகேவா? இப்போ யார் வந்து ஒரு வசனமாக நான் அக்கா சொல்லி தருவேன். அந்த சொல்லி கொடுத்து அந்த சொல்கிறவங்களுக்கு இந்த பைபிள் அக்கா வந்து கிஃப்ட் பண்ணுவோம். ஓகேவா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. ஃப்ரண்ட்ல இருக்க குட்டீஸ் தான் சொல்கிறாங்க, பேக்கில் இருக்க அண்ணனுங்கெல்லாம் யாருமே சொல்லலை, சவுண்டே கேட்கல. இப்போ பேக்கில் இருக்கிறவங்க தான் சொல்லணும், சரிங்களா? நீர் என்னை காண்கிற தேவன். மறுபடியும் சத்தம் கேட்கலையே, சவுண்டா சொல்லுங்க. நீர் என்னை காண்கிற தேவன், நானே நல்ல மேய்ப்பன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பார்த்தீங்களா? ஏசப்பா மாத்திரம்தான் நம்மளை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற தேவன், சரிங்களா? நீங்கள் பைபிளில் மட்டும்தான் இந்த வார்த்தைங்களெல்லாம் படிக்க முடியும். வெளியே இருக்கிற புஸ்தகத்துலலாம் நம்ம படிக்கலாமா இந்த மாதிரி வார்த்தைங்களாம்? தேடினாலும் கிடைக்காது. ஆனால் ஆண்டவருடைய வேதாகமத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சி எல்லாமே எதில் இருக்குது? ஆண்டவருடைய வேதத்தில் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? ஓகேவா? பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரின் அறிவே அறிவு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். சரி, தேங்க்யூ சாண்டினா. நல்லா கை தட்டலாமா சாண்டினா அக்காக்கு? நல்லா தட்டுங்களேன் பார்ப்போமே. ஆமாம், இந்த சத்தம் போதாது, இவ்வளோ பேர் இருக்கீங்க, எவ்வளோ நல்லா தட்டலாம். நல்லா தட்டுங்க சாண்டினா அக்காக்கு. வெரி குட். அழகாக சொல்லி கொடுத்தாங்க கனெக்ட் வித் பைபிள் எப்படி இருக்கணும்னு சொல்லி. சரியா? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும். பைபிள் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். அதில் எல்லாம் நல்ல காரியங்கள் தான் எல்லாமே அதில் இருக்குது. அமேன். ஸோ எல்லாம் நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். நல்ல பைபிள் வாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜெராக்ஸ் கொடுத்துருக்குல, கிறிஸ்டி அக்கா அழகாக உட்காந்து கடகடன்னு எழுதி கொடுத்தாங்க வசனம். ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நல்ல கை தட்டுங்க பார்ப்போம் சாண்டினா அக்கா, கிறிஸ்டி அக்காவுக்கு நல்ல கை தட்டுங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ அடுத்தது புது பாட்டுக்கு போகலாமா? புது பாட்டு போகலாமா? சரி, என்னம்மா? ஸ்டெல்லாக்கா சொல்லி கொடுத்துருவாங்க, சீக்கிரம் வாங்கடா. ஹாய் ஹாய். உங்களுடைய ஹேண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மேலே தூக்கி சொல்கிறீங்களா? ஹாய். ஓகே, இப்போ எல்லாரும் உங்க பிளேஸில் உட்காரணும். யாரும் இடத்த விட்டு எழுந்துக்க கூடாது, சரியா? பெரிய பசங்களா கொஞ்சம் அக்கங்க சொல்றத கவனிக்கணும். ஓகே, இன்னைக்கு புது பாட்டு கற்றுக்கலாமா? Are you ready? Are you ready guys? ஓகே, டனுக்கு டனா டனுக்கு டனா 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 டனுக்கு டனா. சவால சமாளி, பயந்தால் நீ ஏமாளி. சவாலை சமாளி, பயந்தால் நீ ஏமாளி. படிப்புல சவாலு,
வாழ்க்கையில சவாலு, சவாலை கண்டு பயந்து விடாதே, உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாதே. ஸோ நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய பயம்லாம் வரும்ல, உங்களுக்குலாம் பயம் வருமா? எதுக்கெல்லாம் பயந்துருக்கீங்க நீங்கள்? பள்ளிக்கு பயப்படுவீங்க, அப்புறம் எக்ஸாமுக்கு பயப்படுவோம், இருட்டை பார்த்தா பயப்படுவோம்ல. ஆனால் நம்ம ஏசப்பா நம்ம கூட இருந்தாருன்னா நம்மளுக்கு பயமே இருக்காதான். ஓகே, ஏசப்பா உங்க கூட வச்சுப்பீங்களா? யார் கூடலாம் ஏசப்பா இருக்கிறாங்க? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். வா, உங்க எல்லாரும் கூட இருக்காங்களா? சூப்பர்டா. அப்போ உங்க வாழ்க்கையில வந்து இனிமே எதை குறிச்சும் பயப்படவே மாட்டீங்கல்ல? ஆமா தானே? பயப்படுவீங்களா, பயப்பட மாட்டீங்களா? சூப்பர். படிப்புல சவாலு, வாழ்க்கையில சவாலு, சவாலை கண்டு பயந்து விடாதே, உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாதே. சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தான் 3 வேளையும். சிங்க கெபியில் தானியேல் பயப்படல. சிங்கங்களும் தானியேலை கடிக்கல. நேத்து பார்த்தோம்ல, தானியேல் கதை தானே நேத்து பார்த்தோம். சிங்க கெபியில் வர தூக்கி போட்டாங்கல்ல, அப்ப சிங்கங்களாம் அவங்கள கடிச்சுச்சா? இல்ல, ஏசப்பா எல்லாருடைய சிங்கத்தோட வாயில என்ன பண்ணிட்டாரு? கட்டி போட்டாரு. ஸோ அதுதான் இது. யாரும் கேட்டிராத அதிசயம் நடந்தது, யாரும் பார்த்திராத அதிசயம் நடந்தது. யாரும் கேட்டிராத அதிசயம் நடந்தது, யாரும் பார்த்திராத அதிசயம் நடந்தது. டனுக்கு டனா, டனா டனா, டனுக்கு டனா. கத்துக்கலாமா பாட்ட? ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸ்டெல்லா. நல்லா கை தட்டலாமா அக்காக்கு? சொல்லி கொடுத்த அக்காவே கத்தர் ஆசீர்வதிப்பார். டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க வாங்க, பாடுற பிள்ளை சாண்டினா வாமா. சவாலை நீ சமாளி, பயந்தா நீ ஏமாளி. சவாலை நீ சமாளி, பயந்தா நீ ஏமாளி. படிப்புல சவாலு, வாழ்க்கையில சவாலு, சவாலை கண்டு பயந்து விடாத, உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாத. சவாலை கண்டு பயந்து விடாத, உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாத. சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தான் 3 வேளையும். சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தான் 3 வேளையும். சிங்கக்கடியில் தானியேல் பயப்படல, சிங்கங்களும் தானியேலை கடிக்கல. சிங்கக்கடியில் தானியேல் பயப்படல, சிங்கங்களும் தானியேலை கடிக்கல. யாரும் கேட்டிராத அதிசயம் நடந்தது, யாரும் பார்த்திராத அதிசயம் நடந்தது. யாரும் கேட்டிராத அதிசயம் நடந்தது, யாரும் பார்த்திராத அதிசயம் நடந்தது. டனக்கு டனா, டனக்கு டனா, டனா டனா, டனக்கு டனா, டனக்கு டனா, டனக்கு டனா, டனா டனா, டனக்கு டனா, டனக்கு டனா, டனக்கு டனா, டனா டனா, டனக்கு டனா, டனக்கு டனா, டனக்கு டனா, டனா டனா, டனக்கு டனா. சவாலை நீ சமாளி, பயந்தா நீ ஏமாளி. சவாலை நீ சமாளி, பயந்தா நீ ஏமாளி. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? பாட்டு நல்லா இருந்ததா? ஆடலாமா? டான்ஸ் ஆடலாமா? ரெடி? 1 2. ஆட அண்ணா மாதிரிலாம் இன்னும் ரெடியாகவே இல்லை போலயே. ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்ப்போம். சீக்கிரம் சீக்கிரம். நல்ல கை தட்டுங்க.
சவாலை நீ சமாளி, பயந்தால் நீ ஏமாளி. சவாலை நீ சமாளி, பயந்தால் நீ ஏமாளி. படிப்பில சவாலு, வாழ்க்கையில சவாலு, சவாலை கண்டு பயந்து விடாதே, உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாதே. சவாலை கண்டு பயந்து விடாதே, உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாதே. பின்னால நிக்கிற பிள்ளைங்க ஆடுங்க. சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தான் 3 வேளையும். சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தான் 3 வேளையும். சிங்கக்கடியில் தானியேல் பயப்படல, சிங்கங்களும் தானியேலை கடிக்கல. சிங்கக்கடியில் தானியேல் பயப்படல, சிங்கங்களும் தானியேலை கடிக்கல. யாரும் கேட்டிராது அதிசயம் நடந்தது, யாரும் பார்த்திராது அதிசயம் நடந்தது. யாரும் கேட்டிராது அதிசயம் நடந்தது, யாரும் பார்த்திராது அதிசயம் நடந்தது. டனக்குடனா டனக்குடனா டனா டனா டனக்குடனா 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 டனா டனா டனக்குடனா 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 டனா டனா டனக்குடனா 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 டனா டனா டனக்குடனா. சவாலை நீ சமாளி, பயந்தால் நீ ஏமாளி. சவாலை நீ சமாளி, பயந்தால் நீ ஏமாளி. சூப்பர், கைதட்டுங்க பாப்போம். அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. சரி, இன்னும் ஒரு பாட்டு நம்ம கத்துக்க போறோம். சரி, ஆண்டி சொல்றத திருப்பி சத்தமா சொல்லணும். எப்படி சொல்லணும்? சத்தமா சொல்லணும். ஏன்னா ஆண்டிக்கு என்ன கேட்காது, காதெல்லாம் கேட்கும். கவனிங்க, சரியா? விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலி தான். இந்த சத்தம் போதாது எனக்கு. உங்களுக்கு ஜாலினா எப்படி இருக்கும்? சந்தோஷமா சத்தம் போடுவீங்கல்ல. இப்போ பீச்சுக்கு கூட்டு போறேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? எப்படி சத்தம் போடுவீங்க? இப்படிலாம் சத்தம் போடுவீங்கல்ல. அது மாதிரி இப்போ சத்தமா சொல்லுங்க. விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலி தான். அதுலயும் ரெஹபோத் விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலி தான். புது புது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்திடுவோம், சேர்ந்து ஜென்சியோட வைப் தானே காட்டுவோம். எத்தனை பேர் புது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டீங்க? இங்க வந்து விபிஎஸ்ல வந்து எத்தனை பேர் புது ஃப்ரெண்ட்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்காங்க? கை தூக்கு பார்ப்போம். வெரி குட், நல்ல பிள்ளைங்கம்மா, சூப்பர். அவங்களுக்காக உங்களுக்காக நீங்களும் மாறி மாறி ஜோம் பண்ணிக்கணும், சரியா? பேர் கேட்டுட்டு போங்க. ஓகே, திருப்பி சொல்லுங்க பாப்போம். விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலி தான். ரெஹபோத் விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலி தான். புது புது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துடுவோம், சேர்ந்து ஜென்சியோட வைப் தானே காட்டுவோம். லைஃப்னாலே ரொம்ப ரொம்ப போரு தான். தேவனோடு வாழ்ந்தாலே ரொம்ப ஜோரு தான். லைஃப்னாலே ரொம்ப ரொம்ப போரு தான். தேவனோடு வாழ்ந்தாலே ரொம்ப ஜோரு தான். சாத்தான் துரத்தி துரத்தி அடிச்சிடுவோம், சாத்தான் துரத்தி துரத்தி அடிச்சிடுவோம். அடிச்சு ஜென்சியோட பவரை நாம் காட்டுவோம். ஓகேவா? இன்னும் ஒரு இதுதான் இருக்கு, கத்துக்கலாமா? நாங்க தானே ஆபிரகாமின் சந்ததி. யாரோட சந்ததி? பின்னால இருக்க பிள்ளைங்க சொல்லுங்க, யாரோட சந்ததி? ஆசீர்வாதம்
பெற்றுக்கொண்ட சந்ததி. தினம் தினம் வேதத்தை படிச்சுப்போம், படிச்சு அவரையே இறுக்கமாக பிடிச்சிப்போம், அவரையே இறுக்கமாக பிடிச்சிப்போம். சரி, இந்த சாங் ஏன் ஸ்பெஷல் சாங் சொன்னேன் தெரியுமா ஆண்டி? ஏன் தெரியுமா? தெரியாதா? சரி, இந்த பாட்டை எழுதி பாடினது என்னுடைய மகன் பிளஸ்டன் டேவிட் அண்ணா. கைதட்டலாமா? கூட ரொனால்டோ அண்ணனும் 2 பேரும் சேர்ந்து. முன்னால வாங்கம்மா, ரொனால்டோ பிளஸ்டன் முன்னாடி வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. ரொனால்டோனா நைட் ஷிஃப்ட் முடிச்சு 1 o'clock போல தான் வந்தாங்க பாவம். அன்னைக்கு நைட் உட்காந்து ரொனால்டோ அண்ணாவும் பிளஸ்டன் அண்ணாவும் சேர்ந்து லிரிக்ஸ் எழுதி, அதுக்கப்புறம் பிளஸ்டன் அண்ணா டியூன் போட்டு மியூசிக் போட்டு. நல்லா கைதட்டுங்க பார்ப்போம் ரொனால்டோ அண்ணா பிளஸ்டன் அண்ணாக்கு. சீக்கிரம் வாங்கம்மா, 2 பேரும் 2 அண்ணாஸும் வாங்க. சின்னதுலேருந்தே ரொனால்டோ அண்ணாவை சொல்ல போகிறேன். இப்போ சின்னதுலேருந்தே இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததுலேருந்து குட்டி அண்ணாவாக பார்த்து வளர்ந்த அண்ணா. கைதட்டுங்க பார்ப்போம். பிளஸ்டன் அண்ணா நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது 2011 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கே வந்து ஸ்டீஃபன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணது 2011. இன்னைக்கு காலேஜ் முடிச்சாச்சு. கைதட்டுங்க பார்ப்போம் 2 பேருக்கும். ரொனால்டோ அண்ணா ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரும் ஃப்ரண்ட்டில் வாங்க வாங்க வாங்க. லிரிக்ஸ் ஃபுல்லாக ரொனால்டோ அண்ணா. அடுத்தது மியூசிக்கு டியூன் இதெல்லாம் போட்டது சோல்வின். வேறு யார்? ஓகே, ஜேசன் எல்லாம் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க. நல்லா கைதட்டலாமா? ரொனால்டோ அண்ணாக்கும் பிளஸ்டன் அண்ணாக்கும் நல்லா கைதட்டுங்க பார்ப்போம். ஆமாம், லாஸ்ட் இயர் ரொனால்டோ டீச்சராக இருந்தல்லடா. ஆமாம், பிள்ளை லாஸ்ட் இயர் விபிஎஸ் கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. இந்த தடவை அண்ணனுக்கு வேலை நிமித்தமாக எடுக்க முடியல. ஆனாலும் பிள்ளை வந்து இங்கே நின்று ஹெல்ப் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அது மாதிரி அண்ணன் காலேஜ் முடிச்சிட்டாங்க, இந்த நாளில் இங்கே இருக்கிறாங்க. நல்ல கைத்தட்டுங்க பார்ப்போம். ஆண்டவர் கொடுத்த தாளந்தை ஆண்டவருக்குன்னு பயன்படுத்தும் போது நிச்சயமாக அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அமேன். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. சரி, இப்போ இந்த பாட்டை நம்ம கேட்கலாமா? டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க மட்டும் வாங்க வாங்க, பாட்டு போடுங்கம்மா. இது முடிச்சோடனே மிஷனரி ஸ்டோரி ஸ்வீட்டி அக்கா ரெடியாக இருந்துக்கோங்க. விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான், ரகபோத் விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான், விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான், ரகபோத் விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான். புது புது ஃப்ரெண்ட்ஸோட தான் சேர்ந்துடுவோம், சேர்ந்து ஜென்சியோட வைபை தானே காட்டிடுவோம். புது புது ஃப்ரெண்ட்ஸோட தான் சேர்ந்துடுவோம், சேர்ந்து ஜென்சியோட வைபை தானே காட்டுவோம். விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான், ரகபோத் விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான். லைஃப்னாலே ரொம்ப ரொம்ப போரு தான், தேவனோடு வாழ்ந்தாலே ரொம்ப ஜோரு தான். லைஃப்னாலே ரொம்ப ரொம்ப போரு தான், தேவனோடு வாழ்ந்தாலே ரொம்ப ஜோரு தான். சத்தான துரத்தி துரத்தி அடிச்சிடுவோம், அடிச்சு ஜென்சியோட பவரை தானே காட்டிடுவோம். சாத்தான துரத்தி துரத்தி அடிச்சிடுவோம், அடிச்சு ஜென்சியோட பவரை தானே காட்டுவோம். விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான், ரகபோத் விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான். நாங்க தானே ஆபிரகாமின் சந்ததி, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட சந்ததி. நாங்க தானே ஆபிரகாமின் சந்ததி,
ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட சந்ததி. தினம் தினம் வேதத்தையே படிச்சுப்போம், படிச்சு அவரையே இறுக்கமாக பிடிச்சுப்போம். தினம் தினம் வேதத்தையே படிச்சுப்போம், படிச்சு அவரையே இறுக்கமாக பிடிச்சுப்போம். விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான், ரகபோத் விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான். கேட்டிங்களா? பாடி டான்ஸ் ஆடிடலாமா ஒரு தடவை? எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்ப்போம். விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான், ரகபோத் விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான். விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான், ரகபோத் விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான். புது புது ஃப்ரெண்ட்ஸோட தான் சேர்ந்துடுவோம், சேர்ந்து ஜென்சியோட வைப்பை தானே காட்டிடுவோம். புது புது ஃப்ரெண்ட்ஸோட தான் சேர்ந்துருவோம், சேர்ந்து ஜென்சியோட வைப்பை தானே காட்டுவோம். விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான், ரகபோத் விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான். லைஃப்னாலே ரொம்ப ரொம்ப போரு தான், தேவனோடு வாழ்ந்தாலே ரொம்ப ஜோரு தான். லைஃப்னாலே ரொம்ப ரொம்ப போரு தான், தேவனோடு வாழ்ந்தாலே ரொம்ப ஜோரு தான். சத்தான துரத்தி துரத்தி அடிச்சிடுவோம், அடிச்சு ஜின்சியோட பவரை தானே காட்டிடுவோம். சாத்தான துரத்தி துரத்தி அடிச்சிடுவோம், அடிச்சு ஜின்சியோட பவரை தானே காட்டுவோம். விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான், ரகபோத் விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான். நாங்க தானே ஆபிரகாமின் சந்ததி, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட சந்ததி. நாங்க தானே ஆபிரகாமின் சந்ததி, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட சந்ததி. தினம் தினம் வேதத்தையே படிச்சுப்போம், படிச்சு அவரையே இறுக்கமாக பிடிச்சுப்போம். தினம் தினம் வேதத்தையே படிச்சுப்போம், படிச்சு அவரையே இறுக்கமாக பிடிச்சுப்போம். விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான், ரகபோத் விபிஎஸ் வந்தாலே ரொம்ப ஜாலிதான். நல்ல கை தட்டலாமா? சரி, டீச்சர்ஸ்லாம் பிள்ளைங்களுக்கு கை தட்டுங்க பார்ப்போம். டான்ஸ் ஆடின பிள்ளைங்க எல்லாம் உட்காருங்க பார்ப்போம். டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், பிள்ளைங்களுக்கு கை தட்டுங்க. வெரி குட். மணி, குட்டி மணி போய் உட்காருங்க. சரி சரி, இப்போ நம்ம மிஷனரி ஸ்டோரி நம்ம கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற ஸ்வீட்டி அக்கா வந்து இன்னைக்கு நமக்கு ஸ்டோரி சொல்லி தரப்போகிறாங்க. கை தட்டலாமா ஸ்வீட்டி அக்காவுக்கு? லாஸ்ட் இயர் விபிஎஸ்லேயும் அக்கா வந்து சொல்லி கொடுத்தாங்க, இப்போவும் வந்திருக்கிறாங்க. நல்ல கை தட்டுங்க பார்ப்போம். இந்த சத்தம் போதாதே, நல்லா தட்டுங்க பார்ப்போம். அலேலுயா. சத்தமா சொல்லாமா அலேலுயா? இன்னும் சத்தமா சொல்லாமா அலேலுயா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருப்பி என்ன கேட்க மாட்டீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நேற்று நல்லா இருந்துச்சா விபிஎஸ்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா இருந்துச்சா? இன்னைக்கு செகண்ட் டே எவ்வளோ உற்சாகமாக வந்திருக்கிறீங்களா?
டான்ஸ்லாம் சூப்பராக ஆடினீங்க. நான் பின்னாடி இருந்து பார்த்தேன். எல்லாரும் அழகாக இருக்கீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க. எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட். இப்போ நம்ம மிஷனரி ஸ்டோரி கவனிக்கலாம். கவனிக்கிறீங்களா? கொஸ்டின்ஸ் கேட்போம். கொஸ்டின் கேட்டு கிஃப்ட்ஸ் தருவாங்க. நல்லா கவனிக்கணும். ஓகேங்களா? நேற்று எந்த மிஷனரி பற்றி பார்த்தீங்க? ஜார்ஜ் முல்லர் பற்றி பார்த்தீங்களா? இன்னைக்கு யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? கிரஹாம் ஸ்டைன்ஸ். சொல்லுங்க, கிரஹாம் ஸ்டைன்ஸ். கிரஹாம் நம்ம குட்டியா சொல்லலாம், கிரஹாம் அங்கிள் சொல்லலாம். யாரை பற்றி நம்ம எனக்கு பார்க்க போகிறோம்னா கிரஹாம் அங்கிள் பற்றி பார்க்க போகிறோம். சொல்லுங்க, அவர் பேர் என்ன? கிரஹாம் அங்கிள். அவர் எங்க பிறந்தாருன்னா ஆஸ்திரேலியால பிறந்தார். எங்க பிறந்தாரா? அவர் பேர் என்ன? கிரஹாம் அங்கிள். அவர் எங்க பிறந்தாரு? ஆஸ்திரேலியால பிறந்தாரு. நெக்ஸ்ட் அவரோட ஃபேமிலி பார்க்கலாமா? உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, கூட பிறந்தவங்களா இருக்கிறாங்கல்ல, அவரோட ஃபேமிலி நம்ம பார்க்கலாமா? அவருக்கு அவங்க ஒய்ஃப் பேரு கிளாடி. அவங்களுக்கு 3 பசங்களா? எத்தனை பசங்க? எத்தனை பசங்க? அக்கா பேர் வந்து எஸ்தர். 2 குட்டி தம்பிங்க இருக்காங்கல்ல. ஒரு அண்ணா பேரு பிலிப், இன்னொரு அண்ணா பேரு தீமோத்தி. சொல்லுங்க, ஒரு அண்ணா பேர் என்ன? நான் கொஸ்டின் கேட்பேன் முடிச்சோன்னு. அக்கா பேர் என்ன? ஆண்டி பேரு தான் கிளாடி. அக்கா பேர் என்ன? எஸ்தர். இன்னொரு அண்ணா பேர் என்ன? இன்னொரு அண்ணா பேரு தீமோத்தி. அந்த அங்கிள் பேர் கிரஹாம், அந்த ஆண்டி பேரு கிளாடி, அந்த அக்கா பேரு எஸ்தர், ஒரு அண்ணா பேரு பிலிப், இன்னொரு அண்ணா பேரு தீமோத்தி. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இங்க என்னது 5G கனெக்ஷன் இருக்குல்ல, அதே போல அவரும் 5G கனெக்ஷன்ல தான் இருந்தாராம். யார் கூட இருந்தார் அந்த 5G கனெக்ஷன்ல தெரியுமா? ப்ரே வித் காட். ஏசப்பா கூட வந்து ஜெபம் பண்றதுல ஐக்கியமா இருந்தாரு, வேதம் வாசிக்கிறதுல ஐக்கியமா இருந்தாரு, அவங்க பேரண்ட்ஸ் கூட ஒற்றுமையா இருந்தாரு, அவங்க சொல்றதெல்லாம் கீழ்ப்படிஞ்சாரு, அவங்க கூட சர்ச்சுக்கு போனாரு, ஏசப்பாவை தேடுறதுல எப்படி இருந்தாரு? கனெக்டடா இருந்தாராம். இந்த 5G கனெக்ஷன்ல அவர் இருந்தாராம். அதனால டெய்லி பைபிள் வாசிப்பாரு, டெய்லி ப்ரேயர் பண்ணுவாரு, பைபிள் இருக்கிறது எல்லாமே அவருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்துச்சாம். ஒரு நாள் அவங்க அப்பா கூட வந்து ஹாஸ்பிட்டல் போனாரா. எங்க போனாரா? ஹாஸ்பிட்டல் போனாராம். அங்க என்ன ஆச்சுன்னா, ஹாஸ்பிட்டல் யார் இருப்பாமா? நிறைய டாக்டர்ஸ். வேற யார் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல? நர்ஸ் இருப்பாங்க. வேற யார் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல? பேஷண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. நிறைய பேஷண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்கள பார்த்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். நம்மலாம் வீட்டில் நம்ம கூட பிறந்தவங்களோட ஜாலியாக இருக்கும், ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுவும் எந்த நோயில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம்? லெப்ரசி, குஷ்டரோகம் சொல்லுவாங்கள்ல, தொழு நோய். கை காலெல்லாம் வந்து தண்ணியாக சீல்லாம் வலியும் தெரியுமா? அது பார்க்கவே கஷ்டமாக இருக்கும்ல நமக்கு அவங்களெல்லாம் பார்க்கவே. அவருக்கு வந்து அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். ஏன்னா பைபிள்ல பார்த்துருக்கீங்களா? ஏசப்பா குஷ்டரோகம் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? சுத்தமாக்குவாரு, சுகம் கொடுப்பாருல. அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சான். நம்ம ஏசப்பா வந்து எவ்வளோ வியாதி சரி பண்ணியிருக்கிறாரு. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? எப்படியாவது படித்து நல்ல டாக்டர் ஆகி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு, பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு, நோயில் கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படியாவது என்ன பண்ணணும்? நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிச்சாராம். அவர் உங்களை மாதிரி ஸ்கூல் போகும்போது என்ன தெரியுமா? கிளாஸ் கட் பண்ண மாட்டாரு, டீச்சர்ஸ் கீழ் படிவார், கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக. நீங்களும் ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக செய்வீங்களா? ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ்லாம் கரெக்டாக பண்ணுவீங்களா? ஸ்கூல் லீவ் போடாமல் போவீங்களா? யாரெல்லாம் டெய்லி கரெக்டாக லீவ் போடாமல் ஸ்கூல் போவீங்க? கை தூக்குங்க. எல்லாருமே கரெக்டாக போவீங்களா? அவரும் உங்களை மாதிரி தான் கரெக்டாக ஸ்கூல் போவார், நல்லா படிப்பார், எக்ஸாம்ஸ்லாம் நல்லா எழுதுவார், நல்ல மார்க் எடுத்து ஒரு பெரிய டாக்டர் ஆனாரா. என்ன ஆனாரா? அவர் என்ன ஆனார்? பெருசாகி டாக்டர் ஆயிட்டார். இப்போ அவர் நினைச்சமா டாக்டர் ஆயிட்டாரா? இப்போ அவர் என்ன பண்ணலாம்? ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்ல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு. அவர் எங்கே போகலான்னு யோசிச்சாராம். சரிப்பா, நம்ம நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டோம், இப்போ நம்ம எங்கே போகிறது? எங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது? சும்மா அப்படி போய் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க தானே. எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது, எந்த இடத்துக்கு போகிற யோசிச்சுட்டே இருந்தாராம். அப்போ ஏசப்பா சொன்னாரா, நீ வந்து இந்தியாவுக்கு போ. நம்மள எங்கே இருக்கோம்? இந்தியாவில் தானே இருக்கோம். அவர் எங்கே போனாரா? இந்தியாவுக்கு வந்தாரா. இந்தியாவில் எங்கே வந்தார் தெரியுமா? ஒடிசா. எங்கே வந்தார்? நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான் கொஸ்டின் கேட்பேன். இந்தியாவில் எங்கே வந்தார்? எங்கே வந்தார்? இந்தியாவில் எங்கே வந்தார்? ஒடிசா. ஒடிசான்ற மாநிலத்துக்கு அவர் வந்தாராம். அங்கே வந்தோன்னே இந்த மாதிரி தொழுநோயில் பாதிக்கப்பட்டவங்க வந்து அங்கே தான் ரொம்ப அதிகமாக இருந்தாங்களாம். அதனால தான் அந்த இடத்துக்கு அவர் வந்தாராம். வந்து அங்கே பார்த்து அங்கே இருக்கிற எல்லா பலவீனமாக இருக்கிற அந்த தொழுநோயில் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணார்னா நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன பண்ணார்?
நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்குலாம் உதவி செய்தாராம். அவங்களுக்கு அவங்க கையை க்ளீன் பண்ணுறது, நல்ல மெடிசன், நல்ல மாத்திரை கொடுக்கறது, நல்ல கவனிப்பு இதெல்லாம் பண்ணி நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாராம். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது, நல்ல வீடு கிடையாது, நல்ல வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். சரி நம்ம வந்து படிச்சிருக்கிறோம், நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம், அவங்களுக்குலாம் டீச்சிங் சொல்லி கொடுத்தாங்களாம். பாடம் சொல்லி கொடுக்கறது, புக்ஸ்லாம் சொல்லி கொடுக்கறது, புக்ஸ் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணாராம். ஃபர்ஸ்ட் அவர் வந்து என்ன பண்ணாரு, ட்ரீட்மெண்ட் பார்த்தாருல்ல, அங்கே இருக்கிற பலவீனமாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா சுகம் கொடுத்தாரு. செகண்ட் என்ன பண்ணாரு, கிளாஸ் சொல்லி கொடு, டீச்சராக இருந்து பிள்ளைங்களுக்குலாம் படிப்பு சொல்லி கொடுத்தாரு. சரி, அடுத்தது அங்கே பெண்கள்லாம் இருப்பாங்களே, உங்களை மாதிரி அம்மாலாம் இருப்பாங்கல்ல, அவங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருப்பாங்களே, அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி கூடை பின்னுறது, அவங்க சின்ன சின்ன வேலைலாம் இருக்கும்ல, கூடை பின்னுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைலாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணாராம். இந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப உதவியாக இருந்தாராம். அந்த ஒடிசாவில் இருக்கிற மக்களுக்கே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சோம். ஏன்னா அவர் நன்மை தானே செஞ்சார், அவர் வந்து தீமை செஞ்சாரா? தீமையே செய்யலை. என்ன செஞ்சார் அவர்? என்னென்ன நன்மை செஞ்சாரு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு, நல்ல சுகம் கொடுத்தாங்க. அப்புறமா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கிளாஸ் எடுத்தாரு. அப்புறமா பெண்களுக்கு இந்த மாதிரி கூட செய்யறது, சின்ன சின்ன வேலைகள்ல ஹெல்ப் பண்ணாராம். இதெல்லாம் பார்த்து அங்க நிறைய பேர் எதிரிகளா இருப்பாங்களா, அவங்களுக்கு பொறாமையாயிடுச்சான். யாரா இவர் எங்கேயோ ஃபாரின்ல இருந்து வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம மக்கள் என்ன பண்றாரு, அவர்கிட்ட சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ரொம்ப பொறாமையாக இருந்தாங்களாம். இவர் எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் நைட் ப்ரேயருக்கு அவங்க ரெண்டு பசங்க பேர் என்ன, பிலிப்பு, இன்னொன்று தீமோத்தி. வெரி குட், கிளாப் பண்ணுங்க அண்ணா, கிளாப் பண்ணுங்க, கரெக்டாக சொன்னாங்க மோசஸ் அண்ணா. பிலிப்பும் தீமோத்தியும் கூட்டிக்கிட்டு எங்கே போனாருன்னா ஒரு ப்ரேயருக்கு போனாராம். அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது நைட் ஆயிடுச்சான். அதனால அவங்க அந்த கார்ல என்ன பண்ணாங்கன்னா தூங்கிட்டாங்களாம். அந்த கார்ல தூங்கிட்டு இருக்கும் போது அந்த எதிரிங்க என்ன தெரியுமா பண்ணாங்களாம், அந்த அங்கிளையும் அவங்க ரெண்டு அண்ணனையும் கார்லயே வச்சு என்ன பண்ணிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ற, நன்மை தானே செஞ்சாரு, அவர் தீமை செஞ்சாரா? நன்மை மட்டும் தானே செஞ்சாரு. அங்க இருக்கிறவங்களுக்குலாம் சுகம் கொடுத்தாங்கல்ல, படிப்புலாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, பெண்களுக்கெல்லாம் வேலைக்கு ஹெல்ப் பண்ணாருல்ல. ஆனா அவரை வந்து எதிரிங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அவரையும் அவங்க ரெண்டு பசங்களையும் சேர்த்து கார்ல வச்சு கொளுத்தி அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த ஆண்டிக்கு எப்படி இருக்கும்ல, தன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, ரெண்டு பையன் இறந்துட்டான்னு சொன்னோன்னா அந்த ஆண்டிக்கும் அந்த எஸ்தர் அக்காவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். ரொம்ப அழுதாங்களாம். அவங்க வந்து பெரிய பணக்காரங்க, அவங்க நினைச்சு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்ல, போலீஸ் கிட்ட மாட்டி விடலாம்ல. ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்கள மன்னிச்சுட்டாங்களாம். என்ன பண்ணாங்க, அவங்கள மன்னிச்சுட்டாங்க. நம்மளாம் அந்த மாதிரி மன்னிப்போமா? என்ன பண்ணுவோம், இப்போ நீ போலீஸ் கிட்ட மாட்டி விடு அப்படி தானே பண்ணுவோம், ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி தருவோம். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன திறமை இருந்துச்சு, அந்த ஆண்டிக்குள்ளேயும் அந்த அக்காக்குள்ளேயும் அந்த மன்னிக்கிற ஹேபிட் இருந்துச்சு. அப்போ இது யார்கிட்ட தெரியுமா அவங்களுக்கு வந்துச்சு, ஏசப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, ஏசப்பா நன்மை செய்கிறவரா இருந்தாரா. ஏசப்பா என்ன செய்வாரா, நன்மை மட்டும்தான் செய்வாரா. ஆனால் அவர் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல. அப்போ ஏசப்பா என்ன பண்ணாரு, பனிஷ்மெண்ட் கொடுத்தாரா? இல்லை, என்ன சொன்னார் தெரியுமா, பிதாவே இவர்களை மன்னியும்னு சொன்னாராம். அதே போல் அந்த ஆண்டியும் என்ன பண்ணாங்கன்னா அந்த அங்கிளை, இந்த எதிரிகளை வந்து மன்னிச்சாங்க. மன்னிச்சுட்டு இப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் பதிலாக நான் ஊழிய செய்வேன் அப்படி சொல்லிட்டு இப்போ இவங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். இதை பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன அவார்ட் தரமா கொடுத்தாங்க, என்ன அவார்டு கொடுத்தாங்க, 2 அவார்டு கொடுத்தாங்க. ஒன்று வந்து மதர் தெரேசா அப்படி சொல்லிட்டு அவார்டு. ஏன்னா மதர் தெரேசா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தொழுநோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் சுகம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் ஹெல்ப் பண்ணனால இவங்களுக்கு மதர் தெரேசா அப்படி சொல்லிட்டு அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் அப்துல் கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட பத்மஸ்ரீ சொல்லிட்டு 2 அவார்டு வாங்கினாங்களாம். இவங்களுக்குள்ள இப்போ இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, முதலாவது நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். யாரை பார்த்தாலும் அவங்க மேலே இரக்கமாக இருக்கணும், கரிசனையாக இருக்கணும், ஹெல்ப் பண்ணுற பிள்ளைகளாக இருக்கணும். இன்னொன்று, நமக்கு யாருன்னா தீமை செஞ்சால் என்ன செய்யணும், நன்மை மட்டும் தான் செய்யணும், திருப்பி தீமை செய்யக்கூடாது. ஒரு வசனம் சொல்லலாமா, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. சத்தமா சொல்லலாமா, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இன்னும் ஒரு வாட்டி சொல்லலாமா, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. சரி, நல்லா கைதட்டுங்க பார்ப்போம். ஸ்வீட்டி அக்காவுக்கு நல்லா கைதட்டுங்க. அக்கா சொன்ன ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலில் இன்ஸ்பெக்ஷனில் கேட்பாங்க, ஃபைனல் டேயில் ஓகேவா, லாஸ்ட் டேயில் கேட்பாங்க.
தேங்க்யூ ஸ்வீட்டி, காட் bless யூ. அடுத்தது இன்னொரு 5 மினிட்ஸில் நம்ம கிளாஸ் பிரிய போகிறோம். அதுக்கு முன்னால் ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை நம்ம இன்னைக்கு ஒரு கதையாக, நேற்று என்ன கதை பார்த்தோம்? கானா ஊரில் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமா மாற்றின அற்புதத்தை பார்த்தோம். இன்னைக்கு என்ன ஸ்டோரி நம்ம கேட்க போறோன்றதை பார்க்க போறோம். நம்ம மத்தியில இருக்கிற பவானி ஆண்டி வந்து இப்ப சொல்லி தர போறாங்க. நல்ல கை தட்டலாமா? நல்ல கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு வாட்டி அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நேற்று ஆண்டி ஒரு அற்புதம் சொன்னாங்கல்ல, அது என்ன கதை சொன்னாங்க ஆண்டி? சரி, இன்னைக்கு ஒரு அற்புதத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். சரி, எல்லாம் அமைதியாக இருங்க, நான் சொல்கிறத கவனிங்க. ஏசப்பா என்ன பண்ணாங்களாம், ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு எரிகோ என்ற ஒரு ஊருக்கு வந்தாங்களாம். வர சமயத்தில் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் என்ன பண்ணாங்களாம், அவர் கூட வந்துட்டு இருந்தாங்களாம். வந்துருக்க சொல்ல இந்த ரோட்டு ஓரத்தில் பிச்சை எடுக்கிறவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? அதில் ஒரு அங்கிளுக்கு வந்து கண்ணே தெரியலையாம். கண்ணு தெரியாத டெய்லி அந்த இடத்துல என்ன பண்ணாங்களாம், பிச்சை கேட்டுன்னு உட்காந்துருந்தாங்களாம். அப்போது ஏசப்பா என்ன பண்ண, அந்த பக்கம் வராருன்னு அவர் கேள்விப்பட்ட உடனேயும், ஏசப்பா எவ்வளோ பேருக்கு அற்புதம் செஞ்சுருக்காங்களே, எனக்கும் ஒரு அற்புதம் செய்வாருன்னு என்ன பண்ணாராம், அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சான். வந்திருக்க சமயத்தில் என்ன பண்ணாராம், அப்போது தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டாராம். அவர் கூட இருக்க ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், பேசாத அமைதியாக இருன்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், அவர் அதட்டினாங்களாம். ஒரு பெரிய தலைவர் வந்து அவர் கூட ஜனம் வருவாங்களா, வரமாட்டாங்களாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண, நம்ம கூட இருக்கிறதுனால என்ன பண்ண, அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சான். வந்த உடனே அவன் கேட்டானா, தாவீதின் குமாரனே கத்தின உடனே அவர் கூட இருந்த ஜனங்கள்லாம் நீங்கள் கத்தாதன்னு சொல்லிட்டு அவர் அதட்டின உடனே அவன் திருப்பி என்ன பண்ண, இன்னும் அதிகமாக தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி கூப்பிட சொல்ல ஏசப்பா என்ன பண்ணாரா, அந்த இடத்துல நின்று யாரோ நம்மளை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, கேட்டு அந்த அவரை கூட்டிட்டு வர சொன்னாங்களாம். அவர் உடனே என்ன பண்ணாராம், அவர் பேர் என்ன வந்து பர்த்திமேய். அவர் பேர் என்னது? அவர் என்ன பண்ண, பர்த்திமேய் என்று அவர் என்ன பண்ணாரா, எழுந்து உடனே என்ன பண்ணாராம், ஏசப்பா கிட்ட வந்தார். அவர் மேலே அவர் இப்போ நம்மளை ஏசப்பா கூப்பிட்டா நம்ம சந்தோஷப்படமா பட மாட்டோமா? அப்போ ஏசப்பா அவர் என்ன பண்ணார, கூப்பிட்ட உடனே கிட்ட வந்தார். அப்போ ஏசப்பா கேட்டாரா, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் கேட்டாரா. அப்போ அவர் என்ன சொன்னாரா, நான் பார்வை அடைய வேண்டும் அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணாரா, ஆண்டவர் தொட்டு அவனுக்கு என்ன பண்ண, சுகத்தை கொடுத்த கண்ணு அவனுக்கு நல்லா தெரிஞ்சுதான். அப்போ அதில் வந்து உன் விசுவாசம் உன்னை என்ன ரட்சித்தது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவன் என்ன பண்ணான், கண்ணு தெரிஞ்ச உடனே அவனை பின்னாடி போல, யார் மக்கள் பின்னாடி போல, ஆண்டவரோட பின்னாடி போல. ஏசப்பா நம்மளுக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சிருப்பார். அப்போ நம்ம என்ன பண்ண, நீங்கள் இந்த விபிஎஸ்க்கு வரீங்க, வந்துட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போகக்கூடாது. டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். அப்போ என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் எனக்கு இதுவாக இருக்குது ஆண்டவரே சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ண, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த பர்த்திமேய்க்கு செஞ்சது போல் ஆண்டவர் என்ன பண்ண, உங்களுக்கும் அற்புதம் செய்வார். தேங்க்யூ. நல்லா கை தட்டலாமா? கை தட்டுங்க பார்ப்போம். சொன்ன டைமுக்கு ஷார்ப்பாக சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸை சொல்லிட்டாங்க. நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஆண்டி, சூப்பர். நல்லா கை தட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி சரி, எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கண்ணை மூடுங்க பார்ப்போம், யாரும் பேசக்கூடாது. அன்புள்ள ஆண்டவரே, சோத்ரம் 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 சோத்ரம். துதியன் மத்தியில் வாசேவரே முக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். பரலோக ராஜாவே முக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். பரிசுத்த ஆவியானவரே முக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இதோ இந்த 2ஆம் நாளில் எங்களை நடத்தி கொடுத்ததுக்காக சோத்ரம். இன்னும் பிள்ளைகள் அதிகமாக வந்து உன் பாதப்படியில் இருக்க கிருபை தந்து ஆசீர்வதியும் அப்பா. சங்கீதம் 34 சொன்னது போல் கர்த்தருக்கு செவி கொடுத்து உன் பிள்ளைங்களுக்கு போதிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அத்தனை பிள்ளை உன் கரத்தில் கொடுக்குறோம். ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தினாலும் ஞாபக சக்தினாலும் வளர பிள்ளைகளுக்கு கிருபை தந்து ஆவியிலும் வல்லமையும் பலமும் அருளும் அப்பா. சிறு பிள்ளைங்களுக்கு நன்றாக ஜபத்தை கொடுத்து ஞானத்தின் ஞாபக சக்தியும் கொடுத்து பிள்ளைங்களை எழுப்புதல் உண்டாகணும். இந்த சபையில் வளர்ச்சி கொடுக்கணும். இந்த சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்ல படிப்பிலும் நல்ல தேற்றவனாக
ஆவி வரங்களையும் பெற்று பிள்ளைகளை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற பிள்ளைங்க அத்தனை பேருக்கும் நோய் நொடி இல்லாமல் சுகப்படுத்தி உன் பிள்ளைங்களை ஆரோக்கியத்தோடு வளர்ச்சி கொடுமப்பா. இயேசுடைய நாமத்தில் கேட்டு இருக்கிறோம். இயேசுடைய நாமத்தில் பிள்ளைங்களுக்கு வல்லமை தரப்போதுக்காக சோத்திரம். பிள்ளைங்க ஞானத்தினால வளரப்போதுக்காக சோத்திரம். அதே போல் டீச்சருங்களுக்கும் நல்ல போதகத்தை கொடுத்து பிள்ளைங்களுக்கு தகுந்த வல்லமையாக கொடுத்து பயன்படுத்தும். இந்த வருஷத்தில் அற்புதம் அதிசயம் நடக்க பிள்ளைங்களை எடுத்து நீ பயன்படுத்தும் அப்பா. இயேசுடைய நாமத்தால் ஜபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சரி, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். 3 அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.